Hi guys, welcome to JJ Mom's Life Tip. எல்லா போலும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம குட்டி குட்டி குக்கிங் டிப்ஸும் அப்படியே ஹெல்த்தி டிப்பும் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. உங்களுக்கு தெரிஞ்ச டிப்பாக கூட இருக்கலாம், இல்லைன்னா தெரியாத டிப்பாக கூட இருக்கலாம், நீங்கள் மறந்த டிப்பாக கூட இருக்கலாம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe and like. அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. நான் போட்ட கிச்சன் டிப்ஸு, க்ளீனிங் டிப்ஸு, எல்லா ஹெல்த்தி டிப்ஸ் எல்லாமே நான் ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் இப்போ விசிட் பண்ணுங்கள். இப்போ வாங்க மக்களை வீடியோவில் போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் வந்து வெங்காயம் கட்டிங் பண்ணுறது. எத்தனை கிலோ வெங்காயமாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு வெங்காயத்தை பாதியாக வெட்டி அந்த வாயை அப்படி கட்டிங் பண்ணி இப்படி உரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு மூட்டை வெங்காயம் கூட நீங்கள் அழகாக சூப்பராக உரிச்சிடலாம். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்பு தான். தெரியாத பிள்ளைங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க. வெங்காயம் உரிக்கலாம், கஷ்டம்லாம் பட வேண்டாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம விறுவிறு நம்ம வந்து உரிச்சிடலாம். நம்ம இப்போ பிரியாணி, ஏதாவது குண்டூர், ஏதாவது விசேஷத்துக்கெலாம் நம்ம நிறைய வெங்காயம் 1 மூட்டை 2 மூட்டைலாம் உரிக்கிற சான்ஸ் நம்மளுக்கு வரும். அப்போ நம்ம இப்படி உரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண் எரிச்சலும் வராது. நம்ம அழகாக சூப்பராக நம்ம வந்து உரிச்சிடலாம். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சுருக்கம் நான் ஈஸியாக உரிச்சிட்டேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து 2ஆக வெங்காயத்தை கட்டிங் பண்ணி அந்த வாயை, அந்த முனியை கட்டிங் பண்ணி இழுத்திங்க, தலையை கட்டிங் பண்ணி இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு நல்லா வந்துடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நம்ம வந்து வெங்காயத்தை எவ்வளோ சுருக்காக 1 நிமிஷத்துலேயே நம்ம வந்து இவ்வளோ வெங்காயத்தை நம்ம உரிச்சிட்டோம். இப்போ வாங்க மக்களே, கட்டிங் எப்படி லேசாக பண்ணலாம் பிரியாணிக்குன்னு பார்க்கலாம். வந்து சாப்பர் வச்சு செய்வோம், கத்தி வச்சு செய்வோம், மிக்ஸி வச்சு செய்வோம். பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து இப்படி லேசாக இப்படி நம்ம கட்டிங் பண்ணணும். இந்த மாதிரி கட்டிங் பண்ணி நம்ம இப்படி அகலவாகல இப்படியே லைட்டாக கத்தி, ஆனால் நல்லா சுனப்பாக இருக்கணும். கட்டிங் பண்ணி அப்படியே கையில் அப்படியே உதிரி விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே புழுண்டு வந்துடும். அவ்வளோதான். இது ஒரு முறை, நம்மளுக்கு தடிப்பமாகவே இருக்காது. நீங்கள் வெங்காயத்தை வெட்டிட்டு இப்படி கையை வச்சு அப்படியே உதிரி விட்டினாலே உங்களுக்கு பொழுன்னு கொட்டிடுறேன். இப்போ இன்னொரு முறையை பாருங்கள். இந்த சைடு வச்சுக்கிறணும், வெங்காயத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வெட்டணும். இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு அதை ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த நடுவுக்கு இன்னொரு கட்டிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பொழுன்னு போயிடும். இது உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியே வெட்டிக்கிறேங்க. சரியா? அவ்வளோதான். அந்த 2 முறை தான் நான் எப்போவுமே வெட்டுவேன் பிரியாணிகளுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ வெங்காயத்தை வெட்டிட்டோம் அப்படின்ட்டு. இப்போ அவங்க மக்களை அடுத்த டிப்புக்கு போகலாம். இந்த டிப்பு வந்து ரொம்ப பேருக்கு தெரிஞ்சது தான். இறைச்சி குழம்பு ஆக்குற ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் என்ன செய்யுங்க, இறைச்சி குழம்பு வந்து வேறு இதுக்கு சட்டிக்கு மாற்றிட்டு நீங்கள் அதில் ரசம் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இறைச்சி குழம்பு சாப்பிட்ற அன்றைக்கி நம்ம ரசம் தயிர்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா செமிமான சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு எப்படி நம்ம ரசம் வைப்போம் அப்படி இருக்கல. நீங்கள் எந்த ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் வந்து அதாவது இறைச்சியை வேக வச்சு இது பண்ணுறீங்களோ அந்த ப்ரெஷர் குக்கரை கழுகாமல் நீங்கள் வந்து அதில் ரசம் வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக தெரிஞ்சவங்க பிரச்சனை இல்லை, தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்குறங்க. இப்போ வாங்க மக்களே அடுத்த டிப்புக்கு போகலாம். உங்களுக்கு குழம்புக்கு வந்து சமயத்தில் உப்பு கூடி போச்சு அப்படின்னா ஒரு உருளைக்கிழங்கு அப்படியே முழுசாகவும் போடலாம். அப்படி கட்டிங் பண்ணி நீங்கள் போடலாம். போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உப்பு வந்து அதில் வந்து இழுத்துரும். கண்டிப்பாக இதுக்கு தெரிஞ்ச டிப்பு தான், நான் ஒன்றும் தெரியாத டிப்பு கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஐஸ் பட்டி க்ளீன் பண்ணையில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்து கெட்டு போயிருக்கும். எனக்கு கூட வந்து இஞ்சி வந்து கெட்டு போயிருந்திருக்கு. அந்த பிளாஸ்டிக் கூட நான் மாற்றிட்டேன், கழுவின பிறகு யாவும் வருது, இதை கூட டிப்பாக எடுக்கலாமே அப்படின்ட்டு. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய, நல்லா கழுவி போட்டு அந்த கட்டிங் பண்ணிடுங்க. அதாவது எந்தெந்த இடம் உங்களுக்கு அழுகி போயிருக்கோ எல்லாத்தையும் நல்லா கட்டிங் பண்ணிவிட்டு கழுவி நீங்கள் ஐஸ் பட்டியில் வச்சுட்டு ஒரு 3 நாளில் இருந்து 4 நாளில் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செஞ்சுக்கிறங்க. கையோடு செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு 3 நாளில் இருந்து 4 நாளைக்கு நீங்கள் செஞ்சுருங்க. இந்த மாதிரி ஓரத்தெலாம் கட்டிங் பண்ணிடுங்க. முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, அந்த இஞ்சியை வந்து கட்டிங் பண்ணி மோந்து பாருங்கள், அழுகி போயிருக்கா இல்லை இஞ்சி வாடை வருதா அப்படின்ட்டு. உங்களுக்கு நல்லா இப்படி அமைக்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா கிராஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செஞ்சிடலாம். இப்படின்னா நம்மளுக்கு கை இப்படி லபக்குன்னு ஓடும் அப்படின்னா அது அழுகி போச்சு, அதை தூக்கி போட்டுற வேண்டியதான். இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா 2 நாளில் உங்களுக்கு நல்லா காஞ்சிரும். அப்புறம் நீங்கள் ஐஸ் பட்டில் எடுத்து வைக்கலாம். என்னட்ட கேட்டிங்க அப்படின்னா இதை வந்து கையோடையே நீங்கள் வந்து பூண்டையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி போத்தலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும். என் வீட்டுக்காரவங்க வாங்கிட்டு வந்து வச்சுருந்துருக்குறாங்க, நானும் கவனிக்கலை. அதுக்கப்புறம் 3-4 தடவை வாங்கியாச்சு. இந்த இஞ்சி பாருங்கள் தோல்லாம் இதாக போச்சு, ஆனால் மோந்து பார்த்து நல்லா வாசமாக இருக்குது. இஞ்சி டீ போட்டோக்காண்டி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள் இவ்வளோ மட்டும் தான் நம்மளுக்கு அழுகி போயிருக்கு. இப்போ வாங்க மக்களே அடுத்த டிப்புக்கு போய் என்னென்னு போய் பார்க்கலாம். சில்வர் பாத்திரம், அப்புறம் உரல் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பேர் இருக்கும். நம்ம இப்படி கையில் பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாதி பிஞ்சும் பிங்காமே அந்த இதே அப்படி அசிங்கமாக போயிடும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இப்படி அடுப்பில் வச்சு லைட்டாக காட்டுங்க. இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம கையிலே துணியெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா அயன் பண்ணுற இதில் வச்சு நம்ம வந்து ஸ்டிக்கரை எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக வந்துடும். இது வந்து இந்த மாதிரி நம்ம அடுப்பில் வச்சு நீங்கள் எப்படி லைட்டாக
பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எதுலேயுமே ஒட்டாமல் உங்களுக்கு வலுவலுண்டு வந்துடும் மக்களே. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் சரியா. இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். இளநீ ரொம்ப பேருக்கு வெட்ட தெரியாது. இந்த மாதிரி இளநீ எடுத்துக்கிறோங்க. எடுத்து கத்தி நல்லா சொனப்பாக வச்சுக்கிட்டு இளநீ நல்லா பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கத்தி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி செதுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இளநீ சூப்பராக நல்லா அழகாக கடையில் வாங்குற மாதிரியே வந்துடும். இது ஃபுல்லாக செதுக்கி கூட நம்ம வைக்கலாம். ஐஸ் பெட்டில் வச்சுட்டீங்கன்னா நல்லா கூலாக கூட குடிக்கலாம். இல்லை நீங்கள் இளநீ கடையில் மாதிரியே வெட்டணும் அப்படின்னா இப்படி வெட்டிக்கிறங்க. இளநீலாம் பல மாதிரி வெட்டுறது இருக்குது. இந்த மாதிரி அழகாக இப்படி செதுக்கி அந்த நடுவுக்கு ஒரு ஓட்டை போட்டு ஸ்ட்ரோ போட்டு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக குடிச்சிருவாங்க. இது நல்லா பார்க்கவும் நல்லா அழகாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப பேருக்கு இளநீ வெட்ட தெரியாது. இளநீ ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உடம்பு சுட்டெல்லாம் தணிக்கக்கூடியது. இதுலேயும் சுட்ட இளநியாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. நம்மளுக்கு நீர்ப்பைக்கில் இருக்கிற கல்லெல்லாம் வெளியாயிரும், மூத்திர இதுக்குள்ள இருக்கிற கல்லெல்லாம் வெளியாயிரும். அந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அந்த லிங்க் உங்களுக்கு கீழே தர்றேன். அதையும் போய் பாருங்கள். சுட்ட இளநீ ரொம்ப நல்லது. இப்போ அடுத்த டிப்புக்கு போகலாம். இந்த 100+ இனிப்பு ரொம்ப கம்மி, குளுக்கோஸ் நல்லா அதிகமாக இருக்கும். இது காய்ச்சல் இருக்கிறவங்க, உடம்பு வசதியாக இருக்கிறவங்க அவங்களாம் இதை குடிக்கலாம். காய்ச்சல் இருக்கையில் இது ஒரு போத்தலை குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா நீர் நல்லா இறங்கும். இதோடு சேர்த்து நீங்கள் நல்லா ஜீரகத்தை நல்லா கருப்பாக வறுத்து அந்த ஜீரகத்தண்ணி பாதி இந்த 100+ பாதியை போட்டு குடிச்சின்றாலே உங்களுக்கு கிருமி காய்ச்சல் இருந்தால் கூட உங்களுக்கு வெளியேறும். நான் ஏற்கனவே இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன். அதை போய் பாருங்கள். இப்போ வாங்க மக்களே அடுத்த டிப்புக்கு போகலாம். அப்பச்சட்டியெல்லாம் பழைய சட்டி நம்மளுக்கு காது இது உடஞ்சி போச்சு, காது கிடைக்காத சட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். நான்ஸ்டிக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி மீன் கோழி பொரிச்சுக்கலாம். எண்ணெயை கொஞ்சம் கூட ஊற்றினீங்கன்னா வடை, போண்டா, பஜ்ஜி, ரவா பணியாரங்கள் எல்லாமே செஞ்சுக்கரலாம். அப்பத்துக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அந்த புடி இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் மக்களே. நம்மளுக்கு நான்ஸ்டிக்கு பதிலாக இதை செஞ்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சின்ன ஃபேமிலிக்கு இது நல்லா யூஸாக இருக்கும். கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் 2 மீன் போடலாம். கோழி அதே மாதிரி தான் நம்ம பொரிச்சுக்கரலாம். நம்ம தூக்கி போடுற பொருளை இப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றிக்கிறலாம். காது பொடியெல்லாம் வீணாக போச்சுன்னா இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். இது என்னென்னு பார்க்குறீங்களா, இது கிருஷி. நம்ம ஏற்கனவே கடையில் தான் வாங்குவோம். இது பக்கத்து வீட்டில் இருந்தவங்க நம்ம முத்தின தேங்காயை கொடுத்தேன், எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ஆக்கியிருக்காங்க. எப்படி செஞ்சாங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க அந்த தேங்காயை உடச்சி வெயிலில் காய வச்சு அந்த சில்லுகளை எடுத்து தேங்காயை எடுத்து எண்ணெயில் போட்டு வறுத்து உரலில் வச்சு இடித்து இந்த மாதிரி ஆக்கியிருக்காங்க. இடிகளில் வச்சு இடித்து ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அம்மன்னு மணக்குது. மேலே அப்படியே எண்ணெய் அப்படியே நிற்கும், உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும். நம்ம அப்படியே கிண்டி விட்டு போத்தலில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. கடையில் வாங்கினோம்னா இந்த வாசத்தையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படி கம்மாண்டு அப்படி ஒரு வாசமாக இருக்குது. இது நம்ம கிரேவிகளுக்கு இது கடைசியில் அடுப்பு அடைக்கல நீங்கள் போட்டுக்கரலாம் கோழி இறைச்சிக்கு. நாங்கள் இங்கே 2 அங்கு இதை தான் யூஸ் பண்ணுவோம். இது நம்ம முத்தின தேங்காயில் செஞ்சு எவ்வளோ அழகாக கிராமத்து முறைப்படி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மேலே மிதக்கிறது எண்ணெய், இதோட எண்ணெய் அப்படியே நம்ம உடச்சி விட்டு போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு 6 மாதம் வரைக்கும் வெளியில் வச்சாலே கெட்டு போகாது. இது கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செய்ய தெரிஞ்சால் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.